கலைஞர் சிறையை வைக்கப்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் அபாண்டத்தின் உச்சம். 21ல ஏன்பா நீ இதை சொல்லல, 26ல ஏன்பா வந்து சொல்ற? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை, அவர் அரசாட்சி செய்யக்கூடிய விஷயத்தை நீ தொட்டு கூட பார்க்க முடியல. மோடியின் வழிகாட்டுதலின்படி அப்ப தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்க வேண்டும் என்பதை மோடி தீர்மானிப்பார். வாங்கின ஜிஎஸ்டி பணம்லாம் என்ன பண்ணாங்க? அதை கேட்கிற எந்த உரிமையும் தார்மீகையும் தகுதியும் பிஜேபி கிடையாது. கடன் வாங்குறதுல டாக்டரேட் பட்டம் வாங்கணும்னா அது மோடிக்கு தான் கொடுக்கணும். ஒரு வேட்பாளர் தன்னந்தனியா போய் ஓட்டு கேட்கிறார். டீ குடிச்சிட்டு இருக்கவனை கூப்பிட்டு டீ குடிங்க அப்படிங்கிறார். இல்ல விஜய் அப்படின்ற விஜய்ங்கிற ஒரு ஒண்ணும் கிடையாது. அது விஜய்க்கே தெரியும். அதனாலதான் வந்து ஒரு இடத்துல போட்டா தோத்துருவோம், அசிங்கமா போயிடும். கேண்டிடேட் லிஸ்ட் முதல்ல போட்டது யாரு? திமுக. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ வந்து சேப்பாக்கத்துல போட்டி போட வேண்டியதானே? சொல்ல போனா அவரு 2 தொகுதியில் நிக்கிறாருன்னு வேற சொல்றாங்க. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கலைஞரை கடைசி காலத்தில் வந்து கைதி போல நடத்தினார் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. கலைஞர் ஒரு சிங்கம், அவர் அப்படிலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்வினையாற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்போ மீண்டும் இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மீது கோபப்படுறதை விட உங்கள் கோபத்தை ஆராசா மீது காட்டுங்க அப்படின்னு மீண்டும் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலினுடைய முகமாக இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் வந்து ஒரு ஃபேக்கான ஃபோர்ஜரியான ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணி, அந்த ஆடியோவை ஒரு எதிர்க்கட்சி தலைவர், பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அதிமுகங்கிற ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய டூல் கிட்டா, அவங்களுடைய பகடைக்காய மாறி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் நீங்க ஆராசா அவர்களை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அவர் அதிகாரப்பூர்வமா எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த ஆடியோவை தப்பாக ரிலீஸ் பண்ண யூடியூபர் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அது லீகலா அவங்க அதை சந்திக்க போறாங்க. இப்போ இதை நாங்க வந்து எலெக்ஷன் பரப்புரையில கொண்டு போறோம் அப்படின்னு அதிமுக ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்கல்ல, அந்த ஆயுதமே திமுகவின் வெற்றி மீது அதிமுக இருக்கக்கூடிய பயத்தினுடைய வெளிப்பாடு தான். பொதுவாக நீங்க என்ன பண்ணுவோம், ஒரு எலெக்ஷன்னா இந்த கவர்னன்ஸ்ல அரசாங்கத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குங்கிறது தான் முதன்மைப்படுத்தி பேசும். அப்படி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மீது வைத்த எல்லா ஆயுதங்களும் முனை மழுங்கி விட்டுச்சு, அதெல்லாம் பொய், அதெல்லாம் வந்து அடிப்படை ஆதாரமற்றவை அப்படிங்கிறத மக்கள் உணர தொடங்கிட்ட காரணத்தினால அவர் வேற வழி இல்லாம ஒரு பர்சனல் அட்டாக் உள்ள போறார். இந்த பர்சனல் அட்டாக் அவருடைய தரத்தை அடையாளப்படுத்துது. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கலாம், 2021 தேர்தல் சமயத்திலையும் திமுக மேடையில் சொல்லப்பட்ட ஒரு பொதுவான வார்த்தையை பர்சனலா திரிச்சு அதை வைத்து வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் என்று தேர்தல் நேரங்கள்ல இப்ப ஒரு ஆராசாவோட பேச்சுன்றது தேர்தல் நேரங்கள்ல சர்ச்சையாக்கப்படுவது இருக்குல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, தேர்தல் நேரங்கள்ல சர்ச்சையாக்கப்படுவது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சென்ற தேர்தல்ல திரு எடப்பாடி பழனிசாமி பொதுவா அது என்னுடைய தாயை வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அழுதாரு இல்ல. அதாவது அவர் பேசக்கூடிய விஷயங்களை திரிக்கிறது, வெட்டி ஒட்டுறது, மிஸ்இன்டர்பிரேட் பண்றது அப்படிங்கிறது, வாக்குக்காக எவ்வளவு கீழிறங்கி போவார் பழனிசாமிங்கிறதுக்கு 2021 அவர் போட்ட நாடகம் சாட்சி, இன்னைக்கு 2026 அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சாட்சி. இதுதான் அடிப்படை. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து கலைஞர் சிறையை வைக்கப்பட்டார்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் அபாண்டத்தின் உச்சம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த திமுக தொண்டன் வீட்டுக்கும் போய் பாருங்க, கடைசி ஒரு 10 ஆண்டுகள் கலைஞருடைய முதுமையின் காரணமா அவர் நிறைய நெருங்கி போட்டோ எடுக்க முடியாத தொண்டர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அவ்வளவு பேரும் இந்த கடைசி 2.5 வருஷத்துல போய் போட்டோ எடுத்திருக்கிறாங்க. கோபாலபுரம் வீடு அவர் ஆக்டிவா முதலமைச்சரா இருந்த காலகட்டத்துல எப்படி அக்சசபிளா இருந்துச்சோ அதே அளவிற்கு பொது மக்கள், தொண்டர்கள் அவ்வளவு பேருக்கும் அனுமதி அளிக்கப்பட்ட அக்சசபிளான ஒரு இடமா தான் அவர் மரணிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. அவர் கடைசியா காவேரி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது கூட முதல் நாள் போட்டோ எடுத்துட்டு வந்த கட்சிக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் சிறை வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு அபாண்டத்தின் உச்சம். ஜெயலலிதா கூட போட்டோ எடுத்தவங்கன்னு 2 பேரை காட்டிடுங்க,
அந்த அம்மா முதுமையில இருந்தப்போ அல்லது அந்த அம்மா வயோதிகத்தில் இருந்தப்போ முடியாம இருந்தப்போ 2 பேர் போய் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க சொல்லிடுங்க. கலைஞர் இன்னென்ன காரணத்தினால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார், இன்னென்ன பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது, இந்தந்த நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய ஆக்சிஜன் எவ்வளவு லெவல்ங்கிறது வரைக்கும் மருத்துவமனை தெளிவாக அறிக்கை கொடுத்துச்சு. அவருடைய இறந்த தேதி இறந்த நிமிடம் வரைக்கும் கொடுத்துச்சு. ஜெயலலிதா என்ன நோயின் காரணமாக இறந்தார் அல்லது என்ன உடல்நல குறைபாட்டின் காரணமாக இறந்தார், நம்மள்ட்ட கணக்கு இருக்கா, நம்மள்ட்ட அறிக்கை இருக்கா? ஜெயலலிதாவுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது, யாரெல்லாம் அனுமதிச்சாங்க, யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க, அதுக்கான அறிக்கை இருக்கா? அதுல வெளிப்படைத்தன்மை இருந்துச்சா? இதெல்லாத்தோட உச்சம் அந்த அம்மா இறந்து போன தேதி எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க, சரியா சொல்லிடுவாரா? அப்போ இந்த லட்சணத்துல உங்களுடைய கட்சி தலைவரை நீங்க நடத்திட்டு அதாவது எப்படி சொல்றது, தன்னை போலவே பிறரும் இருப்பாங்கிற ஒரு அதீத கற்பனையினுடைய வெளிப்பாடு சொல்ல வர்றாருன்னா, அப்பாவையே அப்படியே வச்சிருந்தவரு இவரு தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு விடியலை கொடுப்பாரு? அதுவே அடிப்படையில ஒரு முரண் தான். நீங்க கலைஞர் 2018 இருந்தாரு, 21 உங்களுக்கு இந்த விஷயம் தெரியலையா? ஒருவேளை அவர் சொல்ற அக்யூசேஷனை நம்ம காது கொடுத்து கேட்கிறோம்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு சராசரி காமன் மேனுக்கு என்ன தோணும்? 21 ஏன்பா நீ இதை சொல்லல, 26 ஏன்பா வந்து சொல்ற? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை, அவர் அரசாட்சி செய்யக்கூடிய விஷயத்த நீ தொட்டு கூட பார்க்க முடியல, அதை நீ குற்றம் சொல்ல முடியல, அது மீது குறை காண முடியல, அதுக்கு பயந்துட்டு வேற வழி இல்லாம பர்சனல் அட்டாக் உள்ள போற அப்படின்னுட்டு. ஆனா உண்மை என்னன்னா, இந்தியா முழுக்க அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமா எவ்வளவு அசிங்கமா நடக்குதுங்கிறது வெவ்வேறு கட்சிகள்ல பாக்குறோம். அது வேற மாநிலங்கள்ல மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலே பாக்குறோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த தலைவர்ங்கிற பொசிஷனை விட்டு கலைஞர் கீழே வராமல் அவர் பெயரால் தான் எல்லாம் நடந்துச்சு. கலைஞரை வந்து எங்களுடைய தலைவர் பார்த்து கொண்டது போல வேறு எந்த பையனும் அவங்க அப்பாவை இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேனை வந்து இவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாத்திருக்க மாட்டார். நீங்க அப்படி ஒரு லீடர். நீங்க அவருடைய இறப்பு தருணத்துல கூட 2 பேலன்ஸ் பண்ண வேண்டிய நெருக்கடி, ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் தலைவர். அந்த நெருக்கடியில கூட ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட வந்துடக்கூடாது, ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன ரத்த காயம் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவோட 2 கடமையையும் நீதிமன்றத்தினுடைய படியேறி அவரை வெற்றி பெற வைத்தவர் எங்களுடைய தலைவர். அவரை பற்றி அவருடைய ஆட்சி நிர்வாகத்தை பத்தி மட்டும் கிடையாது, ஒரு மகனாக அவர் ஆற்றிய கடமை குறித்து பேசுவதற்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படை தகுதியோ தராதரமோ எதுவும் கிடையாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவை அவர்கள் எந்த லட்சணத்தில் மதிக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியும். அம்மா அழைப்பு மையம்னு இருந்துச்சு, அதை வந்த உடனே முதலமைச்சர் அழைப்பு மையம்னு மாத்தினது எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மா பேர்ல இருந்த அத்தனை திட்டங்களையும் இழுத்து மூடியது எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு வேண்டாம், மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பேரை சூட்ட வேண்டும்னு அவர் காலத்துலதான் மசோதா போட்டுச்சு. ஆளுநர் கிடப்புல வச்சிருந்தார். திமுக அரசு வந்த பிறகு அதை திருப்பி அனுப்புறாரு. நம்ம எங்களுக்கு எதிரி தான், எங்களுக்கு ஆகாதவங்க தான், அவங்களால அதிக பாதிப்படைஞ்சவங்க தான் திமுக காரன். ஆனா இந்த நாட்டை ஆண்டவங்க, மக்கள் ஆதரவு பெற்றவங்க. அந்த அடிப்படையில் அந்த அம்மையாருடைய பெயரை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு வைக்கணுங்கிற முடிவை திமுக அரசு எடுக்குது. எடப்பாடி என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த கூட்டத்தொடர்ல அந்த குறிப்பிட்ட மசோதா நிறைவேற நாள்ல ஆளுநருக்கு ஆதரவாக ஜெயலலிதாவுக்கு எதிராக அவர் வெளிநடப்பு பண்ணிட்டு போனார். அதை மீறி 2வது முறை அந்த பில்லை பாஸ் பண்ணி அனுப்பணும். குடியரசுத் தலைவர் ரிட்டர்ன் பண்றாங்க. குடியரசுத் தலைவர் அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. பாஜகவையோ குடியரசுத் தலைவரையோ உள்துறை அமைச்சகத்தையோ ஒரு வார்த்தை கண்டிச்சிருப்பாரா பழனிசாமி? கண்டிக்க வேணாம். ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரா அமித்ஷாவுக்கு? குடியரசுத் தலைவருக்கு வந்து நீங்க பரிந்துரை பண்ணுங்க, மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பேரை வைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுங்க சொல்லியிருப்பாரா? அப்ப ஜெயலலிதாவுக்கு இவர் செய்த துரோகத்தை எல்லாம் கண்ணு முன்னால வச்சுக்கிட்டு மற்றவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவர் கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆட்சியில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசியிருக்கலாமே அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்திருந்தப்ப பேசியிருக்காரு. மோடியின் வழிகாட்டுதலின்படி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்வார் அப்படின்னு பேசியிருக்காரு. வாங்கின ஜிஎஸ்டி பணம்லாம் என்ன பண்ணாங்க? 76,000 கோடி வெறும் வட்டி கட்டுறதுக்கு மட்டுமே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கடன் 2 மடங்கு ஆக்குனது தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு பேசியிருக்காரு. இல்ல 3 விஷயம் இருக்கு. ஒன்று, மோடியின் வழிகாட்டுதல் படி எடப்பாடி பழனிசாமி, அதுதான் பொலிட்டிக்கல் மெசேஜ். அப்ப தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்க வேண்டும் என்பதை மோடி தீர்மானிப்பார். அமித்ஷா சொன்னார்ல, ஒடிசால போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள்வதான்னு கேட்டார்ல. அப்ப பிஜேபி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுது? தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சியின் மூலமாக ஒரு குஜராத்தி தமிழ்நாட்டை ஆள்வார், டெல்லி உட்கார்ந்து கொண்டு ஆள்வார். இதுதான் பியூஷ் கோயல் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறார். இது ஒண்ணு. 2வது, டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியாவில டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சி 2 டிஜிட் வளர்ச்சி, டபுள் டிஜிட் வளர்ச்சி, 11.19% வளர்ச்சி. அதை அடைஞ்சு காட்டின ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில எந்த மாநிலமும்
டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய மாநிலமும் அடையாத அளவிற்கு எஜுகேஷன்ல, ஹெல்த்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ஏற்றுமதியில, அந்நிய முதலீடு இருக்கிறதுல, தொழில்துறையை பூஸ்ட் பண்றதுல, ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல, டெக்ஸ்டைல்ல, லெதர்ல, ஆட்டோமொபைல்ல, எலக்ட்ரானிக்ஸ்ல, இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு துறைகள்ல இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்கள் PhD படிக்கிறதுல, பெண்கள் தொழில் முனைவோர் ஆகிறதுல, தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரா வர்றதுல, அதே போல பெண்கள் உயர்கல்விக்கு போறதுல, பெண்கள் வேலைக்கு போறதுல, இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஃபோர்ஸா மாறுறதுல, இது அத்தனையிலையும் பிஜேபி ஆளக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆளக்கூடிய எந்த மாநிலமும் நெருங்க முடியாத அளவிற்கு மிக உயரத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதிமுகவோட பங்கு கிடையாது, ஒரு பங்கு கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். கலைஞர் 2011ஆம் ஆண்டு ஆட்சியை விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டினுடைய பீக் growth 13.9%, ஏறக்குறைய 14%. அதுக்கு பிறகு பழனிசாமி ஆட்சியை விட்டுட்டு போகும்போது எவ்வளவு தெரியுமா? 0.07%, ஏறக்குறைய 0. நீங்க உடனே கோவிட்னு சொல்லுவீங்க. கோவிடுக்கு முன்னாடியே அது 3.25 ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க அதை மீட்டு 11.19 கொண்டு இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, 13% growth 0 growth மாத்துனது அதிமுக, 0 growth 11.19% growth மாத்துனது திமுக. வீழ்ச்சிக்கு காரணம் அதிமுக, வளர்ச்சிக்கு காரணம் திமுக. அதிமுக என்கிற கட்சி இடையில் ஆடாமல் திமுக மட்டுமே ஆண்டிருந்தால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் பல நூறு மடங்கு அதிகமா இருந்தது. அதுதான் ஃபேக்ட். அப்ப எந்த லட்சணத்துல, எந்த தைரியத்துல, எந்த துணிச்சல்ல நீங்க இரட்டை இன்ஜின் ஆட்சி, மோடியின் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்கன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா, ஜிஎஸ்டி பணம் என்னாச்சு, அதை கேட்கிற எந்த உரிமையும் தார்மீகையும் தகுதியும் பிஜேபி கிடையாது. நீங்க கொடுக்குறீங்க, நாங்க வாங்குறோம், அப்படி கிடையாது. இங்க இருந்து கலெக்ட் பண்ணி போறதுல நீங்க பங்கிட்டு கொடுக்குறீங்க. அது என்ன பண்றோங்கிறத சிஏஜி இருக்கு, அது என்ன பண்றோங்கிறது சொல்றதுக்கு சட்டமன்றம் இருக்கு, அது என்ன பண்றோங்கிறத நாங்க லிஸ்ட் பண்றதுக்கு பட்ஜெட் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அது என்ன பண்றோங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் இருக்காங்க. அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. ஏற்கனவே சுரண்டிட்டு போறீங்க. ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்பி கொடுக்குறீங்க. பாக்கி 71 பைசாவை கொள்ளையடிச்சிட்டு போறீங்க. அந்த கொள்ளையடிச்ச காசு பத்தி பேசாம கொடுக்குற 29 பைசாவை என்ன பண்றோம்? படிங்க, சிஏஜி அறிக்கை இருக்கு, படிங்க. தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு, எடுத்து படிங்க. ரோட்ல இறங்கி 4 பேர்ட்ட கேட்டு பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னுட்டு. மக்களுக்கு தெரியும், மக்கள் சொல்லுவாங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. இது ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், கடனை பத்தி பேசுற. கடனை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு ஒரே ஒரு துளியாவது தகுதி இருக்கா? 2014ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி விட்டுட்டு போகும்பொழுது இந்த நாட்டினுடைய கடன் 55 லட்சம் கோடி. நேரு காலத்திலிருந்து மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் வாங்கின கடன் இன்னைக்கு அது 217 லட்சம் கோடி, வெறும் 10 ஆண்டுகள்ல. அப்ப கடன் வாங்குறதுல டாக்டரேட் பட்டம் வாங்கணும்னா அது மோடிக்கு தான் கொடுக்கணும். அந்த லட்சணத்துல நீங்க தமிழ்நாடு கடன் வாங்குது அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிடுவீங்க. கொள்ளையடிச்சுட்டு போன பிறகு நாங்க எங்களுடைய வளர்ச்சிக்காக வாங்கக்கூடிய கடனை வச்சு நீ கடன்காரன், நீங்க சம்பாதிக்கிறீங்க சார், உங்க பணத்துல நான் வழிப்பறி பண்ணிடுறேன், வேற வாழ்வாதாரத்துக்கு நீங்க கடன் வாங்குறீங்க, கடன்காரன் ஆயிட்ட பாத்தியா அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய சைக்கோ மனநிலையில இருக்கேன்னு அர்த்தம். அந்த சைக்கோ மனநிலை தான் பாஜகவுக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டினுடைய கடன் பெருசாயிடுச்சு பூதாகரப்படுத்துறாங்கல்ல, அது கிடையாது. ஒரு கடனை நீங்க எப்போதுமே தமிழ்நாடுன்னு கிடையாது, மோடியே சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் ஒரு பைசா கூட ஒரு மாநில அரசு சொந்தமாக கடன் வாங்க முடியாது. அவர்கள் ஒன்றிய அரசினுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் ஒரு பைசாவையும் கடன் வாங்க முடியும். அதுதான் அடிப்படை. சரி, ஒன்றிய அரசு எப்படி அனுமதி கொடுக்கும்? இங்க உட்கார்ந்துட்டு எல்லா யோக்கிய நியாயமும் பேசக்கூடிய பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் சொல்லி இவ்வளவு கடன் இருக்கு, அனுமதி கொடுக்க கூடாதுன்னு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? ஏன்னா பேராமீட்டர்ல அனுமதி கொடுக்கறதுக்கான எல்லா இதுவும் இருக்கு. அவங்க பேராமீட்டர் படி நம்ம கடன்கார மாநிலம் இல்ல தமிழ்நாடு. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ தமிழ்நாடு கடன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட், பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், தமிழ்நாட்டின் கடன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஆர்பிஐனுடைய நிதி மேலாண்மை அறிக்கை, அதுல தமிழ்நாட்டினுடைய கடன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. 15வது 16வது நிதிக்குழுனுடைய அறிக்கை, அந்த அறிக்கைப்படி தமிழ்நாட்டினுடைய கடன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இப்படி எந்த ஃபேக்டரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் தமிழ்நாட்டின் கடன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இதை வச்சு ஒரு பூதாகரப்படுத்தி நாடகமாடி தமிழ்நாட்டு மக்கள் மனதை நம்ம ஏதாவது மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தாலே நாங்க கடன் வாங்க மாட்டோம். எங்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறதை ஒழுங்கா முறையா கொடுத்தீங்கனாலே நாங்க கடன் வாங்க மாட்டோம். இல்ல, வட்டி கட்டுறதுக்கு அவ்வளவு பணம் செலவு பண்றாங்க. நீங்க அடிப்படையை பாருங்களேன். எப்போதுமே சார் ஒண்ணும் இல்லை, நான் ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீங்க ஒரு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். 2 பேருமே 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா அந்த 2 கடன் ஒண்ணா?
இல்ல. அப்ப யாரு வந்து சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி தானே கடன் அளவை மதிப்பிட முடியும். அப்ப கடனை வேல்யூவா பார்க்காம பர்சன்டேஜா பார்க்கணும். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ தான் கடனுக்கான சிறந்த அளவுகோல். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 28.8% வரைக்கும் போனுச்சு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுல அது 26% குறைச்சிருக்கும். அப்ப கடன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல வாங்கின கடனுக்கு சேர்த்து வட்டி கட்டினதுனால இந்த வட்டி பெருசா தெரியுது. இன்னைக்கு திமுக அரசுல வாங்கின கடனுடைய அளவுங்கிறது சதவீத கணக்குல குறைவு. அதிமுக ஆட்சி காலத்துல 17 லட்சம் கோடி இருந்த பொருளாதாரத்தை இன்னைக்கு 34 லட்சம் கோடியா வளர்த்திருக்கோம். அன்னைக்கு 12 லட்சம் கோடி இருந்த அந்நிய முதலீட்டை இன்னைக்கு 36 லட்சம் கோடியா மாத்திருக்கோம். அன்னைக்கு இருந்த வேலை வாய்ப்பை இன்னைக்கு 3 மடங்கு பெருக்கிருக்கோம். 3 மடங்கு வளர்ச்சி உறுதி பண்ணிருக்கோம். கடன் 1.5 பங்கு தான் வளர்ந்துருக்கு. இப்ப கடன் வளர்ந்ததை விட வளர்ச்சி அதிகமாக வளர்ந்திருக்கிறது அப்படிங்கறத அதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் ஃபேக்டர் ஒரு ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லப்படுது. அவர் 2 தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிறாரு. அவர் மக்கள்கிட்ட பேசும்போது அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் எப்படி வாழுறது, அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்கல இந்த திமுகலாம் பேசுகிறாரு. என்னைக்காவது ரோட்ல இறங்கி யாரையாவது 4 பேரை பார்த்து ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசுனா அடிப்படை வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஒன்று. ரெண்டாவது, நீங்க பத்திரிகையாளர், நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க. ஒரு வேட்பாளர் தன்னந்தனியா போய் ஓட்டு கேட்கிறார். டீ குடிச்சிட்டு இருக்கவனை கூப்பிட்டு டீ குடிங்க அப்படிங்கிறார், பார்த்துருப்பீங்க. இன்னொரு வேட்பாளர் 2 பேரா போய் ஓட்டு கேட்கிறார். இன்னொரு வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு வருது, என் ஊருக்குள்ள நீ வரவே கூடாது, என் தொகுதிக்குள்ள நீ வரவே கூடாது அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டா, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுக்காக வாங்கின காசு திருப்பி கொடுக்கலையா. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அரசியல் இவங்க வந்து ஒரு மேஜர் ஃபோர்ஸா வந்துருவாங்க அப்படின்னு சொன்னா அதை சிரிக்கிறதா இல்லையா? அதுதான் கலை யதார்த்தம். இல்ல விஜய் அப்படின்ற விஜய்ங்கிற ஒரு ஒண்ணும் கிடையாது. அது விஜய்க்கே தெரியும். அதனாலதான் வந்து ஒரு இடத்துல போட்டா தோத்துருவோம், அசிங்கமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் 2ல ஏதாவது ஒண்ணு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடத்துல போட்டி போடுறாரு. அது தோல்வி கோழைத்தனத்தினுடைய உச்சம். கண்டிப்பா தோத்துருவோம் அப்படிங்கிற பயத்தினுடைய உச்சம் அது. இல்ல ஆதவர்ஜுனா சொல்றாரு குடும்பத்தெல்லாம் இறக்கி விடுறாங்க. இப்ப வில்லிவாக்கத்துல ஒன்றும் இல்லைங்க, அது அவருடைய நண்பர். அதன் அடிப்படையில் போய் பிரச்சாரத்துக்கு வராங்க, இல்லை இது பார்க்குறாங்க. இன்னொன்று, பல தொகுதிகளில் ஸ்ட்ராட்டஜியில் குடும்பமாக உழைக்கிறதுல என்ன தப்பு? முதல்ல இப்போ நான் வந்து குடும்பமாக தான் உழைக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாரும் குடும்பமாக தான் உழைக்கிறாங்க, ஒரு கட்சி குடும்பமாக தான் உழைக்குது. நீங்கள் யாரை கொண்டு வந்து அங்கே தேர்தல் பொறுப்பாளராக போட்டீங்க? உங்கள் தங்கச்சி தானே போட்டீங்க, உங்கள் அக்காவை தானே போட்டீங்க, வேற யாரையா போட்டிங்களா? வெளியில் யாராவது கட்சிக்காரன் நம்புனீங்களா? அப்படிலாம் இல்லை. ஆனால் திமுக அப்படி கிடையாது. திமுகக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதுபடி செய்யும். இன்னொரு முக்கியம், அவர் வாய்ச்சவடால் வேற விடுறாரு. முடிஞ்சா எங்களுடைய இளம் தலைவர் உதயநிதி வந்து என்ன போட்டி போடட்டும். கேண்டிடேட் லிஸ்ட் முதல்ல போட்டது யாரு? திமுக. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீ வந்து சேப்பாக்கத்துல போட்டி போட வேண்டியதானே? நாங்க ஏன் வந்து தொகுதி மாறணும்? அவரை சேப்பாக்கத்தை வந்து தன்னுடைய குழந்தை போல, சேப்பாக்க வாசிகள் அவரை தன்னுடைய பிள்ளை போல பாத்துக்கிறாங்க. சொல்ல போனா அவரு 2 தொகுதியில் நிக்கிறாருன்னு வேற சொல்றாங்க உதயநிதி. அதுதான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் களம் எப்படிலாம் மாறி இருக்கு. திருச்சி கிழக்குங்கிறதே 2 தொகுதி நினைப்பாங்க போல இருக்கு. திருச்சி 1 கிழக்கு 1 அப்படின்ட்டு அந்த லட்சணத்துல இருக்கு. இவங்க பொலிட்டிக்கல் சேஞ்ச கொண்டு வர போறாங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க பயப்படணுமா? இல்ல, அதாவது 3வது ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அது கொஞ்சம் த்ரெட்டனிங்கா இருக்கும்ல. நீங்க ஒரு ஒண்ணும் இல்ல, அவர் எந்த இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார்? 3 இடத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, அவர் தொடர்ச்சியா எம்ஜிஆர் அசோசியேட் பண்ணிக்கிறார், தொடர்ச்சியா ஜெயலலிதாவையும் அசோசியேட் பண்ணிக்கிறார், திமுகவை மிக கடுமையா எதிர்க்கிறார். இல்ல, ஒரு இடத்துல கலைஞர் கூட சொல்றாரு. இல்ல, அது என்னன்னா, கலைஞரை வந்து தலைவர் வழிகாட்டி எம்ஜிஆரை ஓன் பண்ற மாதிரி, ஜெயலலிதா ஓன் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்ல. கலைஞர் இருந்த வரைக்கும் திமுக நல்லா இருந்துச்சு ஒரு இடத்துல போற போக்குல சொல்ற ஸ்டேட்மெண்ட் அது. அந்த அடிப்படையில திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஓன் பண்றாருன்னா அவர் யாரை டார்கெட் பண்றாரு? ஆட்டோமேட்டிக்கா அது ஏடிஎம்கே கேடர்ஸை டார்கெட் பண்றாருங்கிறது பொலிட்டிக்கலா ஒரு பேசிக் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமிக்கு இது நல்லா தெரியும். அதை எப்படி அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாருன்னா, கரூர் விஷயத்துல அந்த மக்கள் இறந்து போன போது அந்த மரணத்தின் மீது கேவலமான அரசியல் செய்தவர் பழனிசாமி. நீங்க ஒண்ணு மக்கள் பக்கம் நின்று நியாயம் கேட்டிருக்கணும், இல்ல அரசு தப்புன்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணும். ஆனா அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தாருன்னா, முதல் நாள் வந்து பேட்டி கொடுத்துட்டு தாவேகாவின் தவறுன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டு இவங்களை வச்சு கூட்டணி போட்டோம்னா ஏதாவது நமக்கு லாபம் கிடைச்சிருங்கிற ஒரு அற்பமான அரசியலுடைய விளைவா மறுநாள் காலில் அந்த பழியை தூக்கி மாத்தி போட்டார். விஜய்க்கும் அவருக்கும் கூட்டணி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அப்படியே அடுத்த பல்ட்டி அடிச்சாரா இல்லையா?
விஜய் குற்றம் சாட்டினாரா இல்லையா? அதிமுக குற்றம் சாட்டுச்சா இல்லையா? அப்ப ஏன் அன்னைக்கே நீங்க செய்யலாத? அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த மரணத்தை விட அதன் மீது ஒரு அரசியலை கட்டப்பச்சு நான் அதுல ஹார்வெஸ்ட் பண்ணணும், நான் அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான மனநிலையின் வெளிப்பாடாத்தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நடந்துட்டார். இதெல்லாம் உச்சம். அவர் ஒரு இந்த இலவு காத்த கிளி கதை மாதிரி ஒரு விஜயை பெரிதும் நம்பி இருந்தார்னு தான் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோன்னு அவர் சொன்னது, பாஜக கூட கூட்டணி வச்ச பிறகுதான் அதை சொன்னார். கொடி அசையுது பாத்தீங்களா அப்படின்னு தன்னுடைய தொண்டர் தாவேக்கக்கூடிய அசைச்சதுக்கே அவர் இது பண்ணாரு. இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, விஜய் வந்தா தான் ஒரு ஃபைட்டே கொடுக்க முடியும்னு பழனிசாமி நம்பினார். அதனாலதான் கூப்பிட்டாரு. இல்லைன்னா ஏன் கூப்பிட போறாரு? நீங்க அவங்க வந்தாதான் ஃபைட் கொடுக்க முடியுங்கிற ஃபீல் இருந்தா தானே நீங்க போய் கெஞ்சி கேட்க போறீங்க, இல்ல ஒரு நாடகங்களை அரங்கேற்ற போறீங்க. தான் கேடஸ் கையில எதுக்கு இன்னொரு கட்சியோட கொடியை கொடுத்து ஆட்ட சொல்லணும், அதை ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நீங்க விஜய்க்காக காத்திருந்தீங்க, அது நடக்கலன்னு இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்ப அவர் இல்லைன்னப்பவே இந்த ஃபைட் டஃப் கிடையாது, ஈஸி ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் யாருடைய வாக்கு அட்டாக் பண்ண போறாருங்கிறது பழனிசாமி. இன்னொரு முக்கியமானது, ஒரு புது பிளேயர் வரும் பொழுது யாருக்கு பாதிப்பை அதிகமா ஏற்படுத்தும்னா, தலைமை எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இல்லையோ அந்த இடத்துலதான் ஏற்படுத்தும். திமுகவினுடைய தலைவராக எங்க தலைவர் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறது. அது ஒரு தேர்தலில் கூட தோற்றதில்லை அப்படிங்கிற இடத்தை அடைந்திருக்கிறது. ஆனா அதிமுகவினுடைய முகமாக பழனிசாமி வந்த பிறகு அது வலிமை முற்றிலும் இழந்திருக்கிறது. ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சதில்லை அப்படிங்கிற இடத்துக்கு மாறி இருக்கு. இப்ப இந்த கம்பேரிசன்ல லீடர்ஷிப் வீக்னஸா எங்க இருக்கு, எங்க வலுவிழந்து இருக்கோ அங்க இருந்துதான் கேடர் ஷிஃப்ட் ஆக போறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப 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 தெளிவானவர்கள், ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலி விஜிலானவர்கள். இவர் யாருடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை, ஆனா இப்ப கேஸ் சிலிண்டர் பிரச்சனை, அது யார் காரணம்? அவங்க தான் சரி பண்ண மாட்டாங்க, இவங்களாவது சரி பண்ணிருக்கணுமே, ஸ்டாலின் சார் நீங்க டெல்லிக்கு போக வேண்டியதான்னு சொல்றாருல. அப்ப அந்த வெறுப்பை ஏற்படுத்துறாருல. இல்ல என்னன்னா, மக்கள் அவ்வளவு அறியாமையில இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறதா? ரெண்டு விஷயம் சார். இதுவே தன்னை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார். உதாரணத்துக்கு அவர் பர்சனலா சந்திச்ச பிரச்சனைகள், தமிழ்நாடு பொலிட்டிக்கலா சந்திச்ச பப்ளிக் பிரச்சனை, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஒன்னு ஜனநாயகன் பட இஷ்யூ, அதற்கு பிறகு சிபிஐ வழக்கு, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு நடிகையோடு அவரை தொடர்புபடுத்தி பேசிய பொலிட்டிக்கல் லீடர் பாஜகவினுடைய தலைவர். பர்சனல் விஷயத்துக்குள்ள நான் போல, பட் நயனாருடைய ஸ்டேட்மெண்ட் கோட் பண்றேன். அப்ப இந்த 3 நெருக்கடியும் அவருக்கு யாரால வந்துச்சுன்னா பாஜகவால. அவரும் அவர் கட்சிக்காரங்களும் யாரை திட்டினாங்கன்னா திமுகவை. அப்ப பர்சனலா வரக்கூடிய ஒரு விஷயத்திலையும் நான் பாஜகவை திட்ட மாட்டேன், திமுகவை தான் திட்டுவேன். சரி, பப்ளிக்கா வாங்க, கல்வி நிதி கொடுக்க மறுப்பது பாஜக, நீங்க ஏன் கேட்டு பெறடா அவர் திமுக நோக்கி சொல்றாரு. அதே போல தமிழ்நாட்டுக்கான மெட்ரோ கொடுக்க மறுப்பது பாஜக, நீங்க ஏன் அறிக்கை அனுப்பல, ஒழுங்கா அனுப்பல அப்படின்னு அவர் திட்டுவது திமுகவை. 100 நாள் வேலை திட்ட நிதி எதை எடுத்துட்டாலும் தப்பு செய்வது பாஜகவை கேள்வி கேட்பதை விட்டுட்டு அதுல சரியா நடந்துட்ட திமுகவை நோக்கி விமர்சனங்களை ஷிஃப்ட் பண்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அதனுடைய லேட்டஸ்ட் தான் கேஸ் சிலிண்டர். அவர் என்ன சொல்லல, ஈரானுக்கு போய் நீங்க ஏன் போற நிறுத்தலன்னு எங்க தலைவரை பார்த்து கேட்கல, அவ்வளவுதான், மற்றபடி எல்லாம் கேட்டார். இப்ப இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், இவன் எதுக்கு பாஜக செய்யக்கூடிய தவறுகளுக்கு திமுகவை நோக்கி நகர்த்துறான். அப்ப பாஜகவை நியூட்ரலைஸ் செய்யறாரு, பாஜக எதிர்ப்பை குறைக்க அவர் முயற்சி பண்றாரு. பாஜகவின் தவறுகளுக்கு திமுகவையும் தமிழ்நாட்டையும் பொறுப்பாக்குவதன் மூலமாக பாஜக அவ்வளவு ஈவில் கிடையாது அப்படிங்கிற இமேஜ். பாசிசமா பாயாசமாங்கிற ஸ்டேட்மெண்ட் அதுதானே. அதுக்கு நீங்க பாயாசத்தோடயா போய் பாசிசத்தை கம்பேர் பண்ணுவீங்க? அப்ப பாஜகவை நியூட்ரலைஸ் பண்ணி பாஜகவை ஒரு சாதாரண கட்சி தான் அப்படின்னு காட்டுவதன் மூலமாக பாஜக எதிர்ப்பை தமிழ்நாட்டில் மட்டுப்படுத்தலாம். அதற்காக உருவாக்கப்பட்ட கூட இதுதான் விஜய். இது பாஜகவால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு நல்லாவே தெரியும். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.